ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் 4, 2025. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் சுயம் பகவான் நம் முன்னிலையில் வந்திருக்கின்றார். அவர் நமக்காக அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். எனவே அனைத்து பொக்கிஷங்களாலும் நாம் சுயத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும். திருப்தி நிறைந்த ஆத்மாவாக வேண்டும். அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பிய நிலையைதான் நிறைந்த ஆத்மா என்று கூறப்படுகிறது. முழுமையான ரூபத்தில் நிரம்பிவிட்ட நிலை, எந்த ஆசையும் மனதில் இல்லாத நிலை. நாம் திருப்தி நிறைந்த ஆத்மாவாக வேண்டும். திருப்தி தன்மையில் மிகுந்த சக்தி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். திருப்தி நிறைந்த ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவர். திருப்தி நிறைந்த ஆத்மா வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறார். அவரது ஒளியானது முழு உலகிலும் பரவுகிறது. ஏனென்றால் ஆசைகளும் விருப்பங்களும் மீண்டும் மீண்டும் மனிதரின் மனதை அலைக்கழிக்கின்றன. யோக நிலையிலிருந்து கீழே இறக்கிவிடுகின்றன. நாம் ஞானத்தில் நிறைந்தவராவோம். நமக்குள் முழுமையான ஞானம் உள்ளது. முழுமையான ஞானம் என்றாலே அதனை பயன்படுத்தி நமது சித்தத்தை நாம் அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்றிவிட வேண்டும். நமது எண்ணங்களை உயர்த்தி கொள்வோம். யார் உண்மையான ஞானியோ அவர் அவசியம் யோகியாக இருப்பார். ஏனென்றால் ஞானி ஆத்மாதான் தனது புத்தியினை ஒருமுகப்படுத்தி யோக நிலையில் நிலைத்திருக்க முடியும். நாம் ஆசிர்வாதங்களின் பொக்கிஷத்தால் நிறைந்தவராக ஆவோம். நாம் நமது உயர்ந்த கர்மங்களின் மூலமாக அனைவரது ஆசிர்வாதங்களையும் பெற வேண்டும். பிறருக்கு உதவி செய்த ஆசிகளை அடைய வேண்டும். ஆனால் இப்போதோ நமக்கு பகவானுடைய ஆசிகள் கிடைக்கின்றன. நாம் ஆசீர்வாதங்களால் நமது பையை நிரப்பிக்கொள்வோம். யாரிடம் ஜன்ம ஜன்மங்களாக ஆசிர்வாதங்களை வேண்டி வந்தோமோ இப்போது அவர் நம்மை நிறைக்க வந்திருக்கிறார். ஆனால் அவரது ஆசிர்வாதங்களை யார் பெற முடியும்? வேண்டுபவர் பெறுவதில்லை. மாறாக அவர் சொல்லும் வழிப்படி நடப்பவரே பெறுகின்றார். மற்றும் நமது மிக அழகானதொரு பொக்கிஷம் புண்ணிய கர்மங்களின் பொக்கிஷமாகும். இதனையும் அதிகரித்து கொண்டே செல்வோம். நேரத்தின்படி இந்த பொக்கிஷம் நமக்கு மிகவும் அவசியமாகிறது. பாவ கர்மங்களால் ஆத்மாக்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது வாழ்க்கையில் சுகமும் நிம்மதியும் அழிந்து கொண்டிருக்கிறது. நமது புண்ணிய கர்மங்களின் சக்தி அனைவருக்கும் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கான தூண்டுதலை கொடுக்கும். நமது தூய்மைத்தன்மையின் அதிர்வலைகள் பிறருக்கு தமது பாவங்களை உணர வைக்கும். தற்கால மனிதர்களோ மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் பாவமாகவே நினைக்கவில்லை. ஆனால் இவை இரண்டுமே பலவிதமான பாவங்களின் மூலமாக இருக்கின்றன. மேலும் நாம் உயர்ந்த எண்ணங்களின் பொக்கிஷத்தால் தன்னை நிரப்பிக்கொள்வோம். அது நமது விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகும். ஒருவரது சிந்தனைகள் எந்தளவிற்கு உயர்வாக இருக்குமோ அவரது மனநிலையும் அந்த அளவிற்கு உயர்வாக இருக்கும். அவரது பதவியும் உயர்வானதாக இருக்கும். நாம் தன்னைத்தான் தூய்மை தன்மையின் பொக்கிஷத்தால் நிறைத்து கொள்வோம். மேலும் அனைத்து குணங்களாலும் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்வோம். சோதித்து பார்ப்போம். நாம் குணவான்களாக இருக்கிறோமா? தன்னைத்தான் குணவான் என்று நாம் கூறிக்கொள்ள முடியுமா? பாபா மூலமாக கூறப்பட்டுள்ள மூலமான குணங்களை நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடித்திருக்கின்றோமா? குணங்களின் சொரூபம் அகங்காரமற்ற தன்மையாகும். அகங்காரமற்ற தன்மையில் பலவிதமான குணங்களும் உள்ளடங்கியிருக்கின்றன. மேலும் நாம் தன்னைத்தான் சக்திகளின் பொக்கிஷத்தால் நிரப்பிக்கொள்வோம். மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகிவிடுவோம். அப்போது நாம் வெற்றியாளராக ஆகிவிடுவோம். பிரச்சனைகள் நம் முன்னிலையில் தோல்வியடைந்துவிடும். பிரச்சனைகள் நமக்கு விளையாட்டாக தோன்றும். பிரச்சனைகளை கடந்து செல்வது நமக்கு பெருமிதமாக இருக்கும். எனவே நாம் தன்னைத்தான் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரப்பிக்கொள்வோம். இதுவே நமது லட்சியமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த பொக்கிஷங்கள் நமது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். ஒவ்வொரு பொக்கிஷமும் நமது